சீசன் டயத்தில் இந்த மரம் ஃபுல்லாக பழமாக அப்படியே காய்ச்சி தொங்கிட்டே இருக்குங்க. இது பாருங்கள், இது சீசன் கிடையாது. இந்த சீசன் இல்லாத டயத்தில் வந்து உங்களுக்கு நிறைய காப்பு இருக்காது. ஆனால் ஒரு 5-6 பழம், ஒரு 10-15 பழம் அந்த மாதிரி காய்க்கும். ஆனால் சீசன் டயத்தில் பார்த்திங்கன்னா மரம் ஃபுல்லாக பழமாக தான் இருக்கும். இது வந்து ராமர் சீத்தாப்பழம். இப்போ கலர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க எப்படி இருக்குது. ஆனால் வந்து இது பழுக்கிறப்ப அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிருங்க. இது வந்து விதை விழுந்து இங்கே பாருங்கள் இப்படி தானாக முளைச்சி கிடக்கு. போன சீசனில் பழம் ஏகப்பட்ட பழம் சும்மாவே தான் கீழே விழுந்தது பழுத்து. அதில் இப்படி தவறி விழுந்ததில் இந்த மாதிரி நிறைய நாற்று முளைச்சிருந்தது. அதெல்லாம் பிடுங்கி போட்டுட்டேன். இன்னும் ஒன்று கூட இந்த வீட்டு செவுத்தோட ஓரத்துலேயே ஒன்று வந்துட்டு இருந்தது. இது யாராவது கேட்டால் கூட கொடுக்கலாம். ஆனால் இங்கே பக்கம் பாட்டில் இருந்தால் தான் கொடுக்க முடியும். இதெல்லாம் வேஸ்ட்டு பாருங்கள். இது வந்து பச்சை பயிறு ரொம்ப அழகாக வந்து பூ வச்சு இப்போ பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து காட்டுக்குள்ளே பரவலாக போட்டு நம்ம நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கணும். இது அன்றைக்கி பாப்பா அவங்க கீழே போட்ட வேஸ்ட்லேருந்து முளைச்சது நிறைய செடி முளைச்சிருச்சு. இருந்தாலுமே கூட இது ஒருக்கா வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கலான்னு அப்படியே விட்டாச்சு. பிரண்டை வச்சப்போ வந்து சரியாக வரலைனாலும் அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை ஒரு தடவை எடுத்ததுமே நல்லா அப்படியே படர்ந்து நிறைய கொடி ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளே போதும் வேணான்னு சொன்னால் கூட நிறுத்தாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு. இது பாருங்களேன், ஒரு கொடி எங்கேருந்து இப்போ எவ்வளோ தூரம் அப்படியே படர்ந்து வந்திருக்குன்னு. அப்புறம் இந்த கொடி வந்து மேலே போகிறப்ப பிரச்சனை கிடையாது. கீழே வந்து மண்ணில் படர்ந்து போகுது அப்படின்னா இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் வந்து அந்த கனவு வந்து படுதோ அங்கனையெல்லாம் வந்து இந்த மாதிரி வேர் விட்டு தலைய ஆரம்பிச்சிடும். எவ்வளோ நீளமாக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இதுதான் வேர். இந்த கனவு நம்ம நட்டு வைக்கிறப்ப வர்றது இப்படி தான் வரும். வல்லாரை நம்ம வச்சதுக்கு இப்போ வந்து நல்லாவே ஓரளவு தளைஞ்சிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் சாணி குப்பையெல்லாம் போட இந்த தலையெல்லாம் ஓரளவு இதாக வந்துட்டுருக்கு. இதெல்லாம் பாருங்கள், இதுதான் வந்து ஓடி. இது வந்து ஓடுற இடம் ஃபுல்லாக வந்து அப்படியே வேர் பதிஞ்சு வரும். இந்த முன்னாடி இருக்கிற பப்பாளி மரம் இது வந்து நாட்டு பப்பாளி தான். இப்போ நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. இதுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா இந்த பச்சை வாழை தாங்க இருக்குது. இது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நல்லா நிறைய வாழை மரம் இருந்தது. எல்லாம் வெட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்து அந்த கிழங்கு இருக்கும் போல் இருக்குது, தளைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நானும் திரும்ப வெட்டேன், அதுவும் இந்த இலையை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. இந்த ரோஸ் செடி வந்து லாஸ்ட்டாக வாங்கி வச்ச இந்த 7 days ரோஸ். இதுதான் ஃபஸ்ட்டு பூ. எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். கலர் வந்து உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருக்குது. நமக்கு டெய்லி வந்து ரோஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி 7 days ரோஸ் வந்து வாங்கி வைக்கிறது தான் பெஸ்ட்டு. இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த முட்டைக்கோஸ் விதையை வந்து தனித்தனியாக போட்டால் சரியாக வரலைங்கிறதுனால இங்கே நான் ஒரே இடத்துல மொத்தமாக போட்டு விட்ருக்கேன். எவ்வளோ அழகாக சூப்பராக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாம் இனி கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நம்ம இதை வந்து தனித்தனியாக பிரித்து நட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கார்டனிங் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள்.